5 நிமிஷத்துல கறிவேப்பிலைய வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறேங்க. அது 5 நிமிஷத்துல செஞ்சாலுமே அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாம ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதுக்கு 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலைய வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. தாளிக்க போறதுக்கு முன்னாடி அரைச்சுக்கணுங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அரைச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டேங்க. 10 பல்லளவு பூண்டு, 15 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்த பிறகு இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சையாக கருவேப்பிலை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அடடா வேறு லெவலில் இருந்ததுங்க.